கிருஷ்ணாவுக்கு வந்து வேலை கொடுக்குறாரு நம்ம விஜய். அதே மாதிரி என்ன பண்ணுறாரு, நம்ம சிந்துக்கும் வந்து வேலை கொடுக்குறாரு விஜய். இதனால் அவங்க வீட்டில் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக அடைகிறாங்க. கிருஷ்ணாவும் வந்து சிந்துவும் வந்து பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. கிருஷ்ணா வந்து வேலைக்கு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து அவங்க சித்தப்பா வந்து இவன்லாம் வந்து வேலைக்கே ஆக மாட்டான், இவனுக்கு எதுக்கு இங்கே வந்து ஜாயின் பண்ண வச்ச அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே பாருங்கள் கிருஷ்ணா, நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி இந்த யூனிட்டில் எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும், நாங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, வேணும்னே வந்து கிருஷ்ணா வந்து வேலை செய்ய விடாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காரு அன்பரசு வேணும்னே அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட இவர் சொல்கிறதெல்லாம் செய்யாதீங்க, இவெல்லாம் ஒரு ஆளை, இவன் சொல்கிறத ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் மாற்றி மாற்றி வந்து பண்ணுறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் கிருஷ்ணா தவிக்கிறாரு. இங்கே வந்து விஜய்கிட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி விடுறாரு, இந்த கிருஷ்ணா வேலைக்கு ஆக மாட்டான், அவன் எல்லா வேலையும் தப்பாக தான் பண்ணுறான், அவனை வேலை விட்டு தூக்கிட்டு அவன் வேலைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தப்பாக பண்ணுறது கிருஷ்ணா இல்லை, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வந்து வீடியோஸில் காட்டுறாரு நம்ம விஜய். இதை இப்போ எடுத்தா இவன் என்ன பார்க்குறீங்க, இந்த வீடியோ எப்படி என்கிட்ட வந்து பார்க்குறீங்களா, நான் கிருஷ்ணாவை அனுப்பும்போதே அங்கே இருக்க நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வீடியோவாக எடுக்க சொல்லிட்டேன், அதனால தான் அங்கே எடுத்திருக்காங்க, இதுதான் நடந்தது, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, கிருஷ்ணா மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறாரு, எல்லா தப்பும் உங்கள் மேலே தான், ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க, ஏன் என் தொழில் அழிக்கணும்னு பார்க்குறீங்கன்னு. நான் ஒன்றும் செய்யலையே, நீங்கள் பண்ணதான் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு அப்படின்னோடனே, ஓ அந்தளவு ஆகிடுச்சா, அப்போது அந்த கிருஷ்ணா இங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். ஆமாம் இங்கே இருக்கணும்னு தான் சொல்கிறேன், தயவு செய்து இதுக்கப்புறம் இங்கேருந்து குழப்பத்தை உருவாக்காதீங்க, உங்களால் ஏற்படுத்த குழப்பத்தை என்னால் தீர்க்கவே முடியல, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்றாங்க. என்னையே கிளம்ப சொல்கிறாரு, அவனை பார்த்துக்கிறேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் ராதா கிட்ட, ராதா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்றாரு. அது கேட்டு ராதா வந்து என்னங்க திடீர்னு, ஆமாம் எனக்கு மரியாதை இடத்துல நீயே இருக்கணும், முதல்ல கிளம்பு அப்படின்னோடனே ராதா யோசிக்கிறாங்க. உடனே வந்து ஏன் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுகிறீங்க, ராதா எதுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வந்து பாட்டி. உடனே வந்து இல்லை ராதா கிளம்பி தான், இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, ராதா என் கூடவே இருக்கட்டுமே, நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனால் எனக்கு மான மரியாதை இல்லையே, இங்கே என்னை யாரும் மதிக்குது, நான் ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்றாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன நடந்ததா, அந்த விஜய் என்னை வந்து கம்பெனி விட்டு போக சொல்கிறான், இவ்வளோ நாள் அவங்க நடுவில் விட்டுட்டு போயிட்டான், அப்போ நான் தானே கம்பெனி நல்லபடி பார்த்துக்கினேன், அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் இப்போ என்னை கம்பெனி விட்டு போக சொல்கிறான், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காவேரி தான், காவேரி கொஞ்சம் கூட சரியில்லை, அவள் தான் போட்டு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தாத்தா வந்து, இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க, எதுக்காக விஜய் அப்படி சொன்னா அப்படின்னு, நான் எதுவும் பண்ணலையே, விஜய் தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான், எல்லாம் அந்த திமுரு தான், காவேரி கொடுக்குற வந்து சப்போர்ட்டில் இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், முதல்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னி வா ராதா அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்கங்க, என்ன நடந்ததுன்னு கேட்போம், ஏன் நான் சொல்கிறது உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் வராரு. என்ன சித்தி என்ன சொல்கிறாரு சித்தப்பா, என்ன விஜய் என்ன நடந்தது, எதுக்காக சித்தப்பா இப்படிலாம் சொல்லிட்டுருக்காரு, நீ சித்தப்பா மரியாதை குறைவாக பேசுறியான்னு போக சொன்னியான்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க சித்தி, நாங்கிறது போக சொன்னது உண்மை தான், ஆனால் மரியாதை குறைவாக எதுவும் பேசலை, இவர் என்ன பண்ணாரு உங்களுக்குலாம் தெரியுமானோன்னே, நான் என்ன பண்ணேன் நீங்கள் என்ன பண்ணீங்களா, ஒரு நிமிஷம் பாருங்கள் எல்லாரும் அப்படின்னு வீடியோ எடுத்து காட்டுறாரு. பார்த்தீங்கல்ல என்ன வேலை பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய குழப்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நிமிஷமும் ஆஃபீஸில் அவ்வளோ குழப்பங்கள், நானே ஏற்கனவே நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கேன், இதில் இவர் பண்ணுற குழப்பத்தை என்னால் தீர்க்க முடியல, அதனால தான் வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி வச்சேன், மற்றபடி நான் அவரை வேலை விட்டு போக சொல்கிறதோ இல்லை அங்கேருந்து போக சொல்கிறதோ நான் பண்ணல, இப்போ வேணாம் பிரச்சனைனா கொஞ்சம் முடியட்டும் அப்புறம் வாங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதான் சொல்லிட்டியே போக சொல்லி அப்புறம் என்ன அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் சித்தப்பா, வேலைக்கு தான் நான் வேணான்னு சொல்ல, இங்கேருந்து நான் போக சொல்ல, அப்புறம் உங்கள் இஷ்டம் போகிறதோன்னு, ஒரு வேளை வீட்டு விட்டு அனுப்பிச்சிடுவானோ, சரி போனால் போது நான் இங்கே இருக்கேன், ஆனால் எல்லாத்துமே எங்கள் மாமாக்கும் அத்தைக்காகவும் தான் இருக்கேன், உனக்காக ஒன்றும் இல்லை, கூடிய சீக்கிரம் நீ எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுப்ப, அவனை உள்ளே விட்டல உனக்கு இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்றாங்க. அது கேட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு அன்பரசு.